ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேதுமர்ஹஸ்ய சேஷதः த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தானஹ்யுபபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 39வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் இதற்கு முன்பு இரண்டு ஸ்லோகங்கள் சொல்றார். நம்மளோட அர்ஜுனர், இந்த யோக பிரஷ்டர்களின் நிலைமை என்ன ஆகும் கிருஷ்ணா? இதுவரை யோகத்தை கடைபிடித்து இதுவரை பக்தியில் மூழ்கி இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக சொந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கணும் என்கிற காரணத்துக்காகவோ இல்ல தன்னோட குடும்பத்தின் காரணங்களாகவோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும் என்கிற காரணத்துக்காகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு யோகத்திலிருந்து இந்த ஒரு பக்தி என்கிற பாதையிலிருந்து நழுவி போனவர்கள், அவளோட கதி என்னவாக இருக்கும், அவளோட அந்த நிலைமை என்னவாக இருக்கும் என்று கேட்டார் நம்மளோட அர்ஜுனர். இப்பேற்பட்ட நபர்களோட ஒரு உதாரணத்திற்காக பெரிய மேகம் ஒன்று இருக்கு, அதுலேருந்து ஒரு சின்ன மேகம் பிரிந்து வந்துடுது என்றால் இந்த ஒரு மேகம் அது எந்த மேகத்திலேயும் வந்துடும், அதோடையும் சேர முடியாது, வேறொரு மேகத்தோடையும் சேர முடியாது. அது போலவே தான் இந்த யோக பிரஷ்டர்களும் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் இறைவனையும் சென்று அடைய முடியவில்லை, சிற்றின்பங்களையும் அவா அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த இன்பங்களையும் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இப்ப இந்த ஸ்லோகத்தில் அழகாக அவர் சொல்ற விஷயம் என்ன என்றால், இந்த கேள்விகள் இந்த சந்தேகங்கள்லாம் என் மனதுக்குள்ள இருக்கு, இப்படி என் மனதுக்குள்ள இருக்கும் இந்த சந்தேகங்கள் இந்த ஒரு குழப்பங்கள் இது எல்லாத்தையும் நீதான் தீர்க்க வேண்டும் கிருஷ்ணா, உன்னை தவிர இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு வேறு யாருமே எனக்கு தெரியவில்லை என்று சொல்றார் அவர். உன்னை தவிர இந்த சந்தேகங்களை தீர்க்கும் அளவுக்கு ஞானமும் இதை எனக்கு விளக்குற அளவுக்கு அந்த பொறுமையும் வேற யாருக்குமே கிடையாது என்று சொல்றார் நம்ம அர்ஜுனர். இந்த இடத்தில் அர்ஜுனர் தன்னையே கிருஷ்ணனுக்கு ஒரு சிஷ்யனாகவும் கிருஷ்ணரை தன் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் என்றே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை, இந்த குரு சிஷ்யன் என்கிற இந்த ஒரு பந்தத்தை அவர்கள் அந்த பகவத்கீதையின் தொடக்கத்திலேயே அந்த 2வது அத்தியாயத்திலேயே நம்மளோட அர்ஜுனர் சொல்லிட்டார். எனக்கு மேன்மையை தரக்கூடிய விஷயத்தை, எனக்கு மேன்மையை தரக்கூடிய அந்த ஒரு உபாயத்தை நீயே கூற வேண்டும் கிருஷ்ணா என்று சொன்னார் நம்ம அர்ஜுனர். அப்பொழுதே நான் சிஷ்யன் நீ குரு என்று அப்பொழுதே ஒத்துக்கொண்டார் நம்மளோட அர்ஜுனர். மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்தை சொல்வதற்கு, இந்த விஷயத்தை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு உன்னை விட அறிவாளி யாருமே கிடையாது, இந்த விஷயத்தில் உனக்கு தான் அனைவரை விடவும் ஞானம் அதிகம் என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இப்படி அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிற இந்த ஒரு விஷயம், எனக்கு இந்த விஷயத்தை நீதான் சொல்லி தரணும் என்று, இந்த ஒரு விஷயத்தை எனக்கு புகட்டணும் என்று சொல்றார் அவர். அப்படி இவர் கேட்கறதுக்கான காரணம் என்ன, கிருஷ்ணரிடம் இந்த விஷயத்தை கேட்பதற்கான காரணம் என்ன என்றால், இந்த அத்தியாயத்தை துவங்கியதே நம்மளோட கிருஷ்ணர் தான். அதுவும் துவங்கும் போதே யோகாரூட நிலையை பற்றியும் சொன்னார். இப்படி யோகத்தை பற்றியும் யோகாரூட நிலையை பற்றியும் தியானத்தை, கர்ம யோகத்தை, சாங்கிய யோகத்தை, பக்தி யோகத்தை இது எல்லாத்தையும் பற்றி சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதை முழுதாகவே கிருஷ்ணர் நம்ம அர்ஜுனருக்கு பதில் சொல்றார். அர்ஜுனர் மீண்டும் இன்னொரு முறை கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு நம்மளோட கிருஷ்ணர் திருப்பி பதில் சொல்றார். இப்படி ஒரு கேள்வி பதிலாக தான் போய்கொண்டே இருக்கும் இந்த ஒரு பகவத்கீதை. இது அனைத்தையுமே சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னார் என்று முதல் ஸ்லோகத்தில், இந்த பகவத்கீதையின் முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் கிருஷ்ணரிடம் நம்ம அர்ஜுனர் சுருக்கமாக அவர் என்ன கேட்க வர்றார் என்றால், இந்த ஒரு யோகா பிரஷ்டர்களின் நிலையானது பிரிந்து போன ஒரு மேகத்தை போல இருக்கு. இவா அந்த இறைவனையும் அனுபவிக்க முடியல, அந்த சிற்றின்பங்களையும் அனுபவிக்க முடியல. அப்படி இருக்கும் இந்த யோகாரூடர்களின் நிலை என்ன ஆகும் என்று எனக்கு நீதான் சொல்ல வேண்டும், உன்னை தவிர இதை சொல்வதற்கு இங்கே யாருமே கிடையாது என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 39வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.